இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே இன்று நடைபெற்ற 4வது டெஸ்ட் போட்டியின் 3வது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி சிறப்பாகவே விளையாடியிருந்தது. முக்கியமாக இன்றைய நாள் தொடங்கும் போது இந்திய பேட்ஸ்மேன்களான ஜடேஜாவும் ரிஷப் பண்டும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணிக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருந்தனர். இதனால் இவர்கள் இருவரின் விக்கெட்டுக்கு பிறகு இந்திய அணி படுதோல்வியை நோக்கி சென்றது. அதாவது மைதானத்தில் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த இந்திய ரசிகர்கள் சிலர் மைதானத்தில் இருந்தே வெளியேறிவிட்டனர். அந்தளவுக்கு இவர்களின் விக்கெட் என்பது இன்றைய போட்டியில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதன் பின்னர் வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்ந்து யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தனர். அதுவும் எப்படின்னா, இந்த போட்டியில் ரிஷப் பண்டும் ஜடேஜாவும் அவுட் ஆன பிறகு எப்படியாவது இந்த போட்டியை ட்ரா செய்ய வேண்டும் என்று ஃபாலோ ஆனை நோக்கி விளையாடினாலே இந்திய அணியால் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாது என்றுதான் பலரும் நினைத்தனர். ஆனால் நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சேர்ந்து இந்திய அணியை இப்போது வெற்றி பாதைக்கே கொண்டு சென்று விட்டனர். ஆமாங்க, அதற்கு காரணம் நம்ம வாஷிங்டன் சுந்தர் அரை சதம், நிதிஷ்குமார் ரெட்டி முழு சதம் அடித்து இந்திய அணியை வெற்றி பாதையை நோக்கி திருப்பி இருக்கின்றனர். ஆனாலும் கூட இன்றைய கடைசி கட்ட நேரத்தில் இந்திய அணியில் சில விக்கெட்டுகள் விழ, இதனால் இன்றைய ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன்கள் எடுத்திருக்கிறது இந்திய அணி. இதனால் ஆஸ்திரேலிய அணியை விட 116 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இந்திய அணி இருக்கிறது. ஆகவே இங்கிருந்து இந்த போட்டி எப்படி போகும் என்று பார்த்தால் இன்னும் 2 நாள் போட்டி மீதம் இருக்கிறது. ஆகவே நாளைய தினம் தொடங்கும் போது இந்திய அணி ஒரு விக்கெட்டை இழப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி விக்கெட்டை இழந்த பிறகு நாளைய தினமே ஆஸ்திரேலிய அணி 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கும். அப்படி களமிறங்கி குறைந்தபட்சம் 400 ரன்களாவது இந்திய அணிக்கு டார்கெட்டாக வைக்க வேண்டும். அப்படியானால் நாளைய நாள் முழுவதும் ஆஸ்திரேலிய அணி கண்டிப்பாக பேட்டிங் செய்தே ஆக வேண்டும். அப்படி பேட்டிங் செய்யும் போது கண்டிப்பாக நாளை மறுநாளான 5வது மற்றும் கடைசி நாள் ஆட்டத்தில் இந்திய அணி முடிந்தால் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற முயற்சி செய்யும், அல்லது பெருவாரியாக இந்த போட்டியை ட்ரா செய்வதற்கே முயற்சி செய்யும். சுருக்கமாக சொல்லணும்னா, நாளைக்கு ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்யும் போது ஆஸ்திரேலிய அணியை 200-250 ரன்களுக்குள் சுருட்டினால் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும். ஆனால் நாளைய போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 250 ரன்களுக்கு மேலே எடுத்துவிட்டாலே ஏற்கனவே 100 ரன்கள் முன்னிலையில் இருக்கும்போது மொத்தமாக 350 ரன்களுக்கு மேல் முன்னிலைக்கு சென்றுவிடும். ஆக அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்திய அணியால் இந்த போட்டியை ட்ரா செய்ய மட்டுமே தாங்க முடியும். ஆக இந்த போட்டியை ட்ரா செய்துவிட்டு அடுத்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டாலே கிட்டத்தட்ட டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு இந்திய அணி தகுதி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இப்போதே உருவாகியிருக்கிறது. ஏனென்றால் இன்று மட்டும் வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் சொதப்பியிருந்தால் இந்திய அணியின் தோல்வி இன்றைய தினமே ஏறக்குறைய உறுதியாகியிருக்கும். அதோடு டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான வாய்ப்பும் இன்றைய தினமே பறிபோயிருக்கும். ஆக அப்படி ஏதும் நடக்க விடாமல் இன்றைய தினம் பார்த்து கொண்ட பெருமை நம்ம வாஷிங்டன் சுந்தருக்கும் நிதிஷ்குமார் ரெட்டிக்குமே சேரும்.